வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை. கொழுக்கட்டைனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நான் வந்து ஒன்று இல்லை 2 விதமான கொழுக்கட்டை தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யக்கூடிய கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டையும், இன்னொன்று வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சாக்லேட் மினி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அது வந்து அம்மணி கொழுக்கட்டை சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சாக்லேட் கொழுக்கட்டை மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டு குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் கொழுக்கட்டையை நான் இங்கே காமிக்கிற பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி குட்டி பவுலில் போட்டு கொடுங்க, குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே வந்து மில்க் மேடு எல்லாமே ஆட் பண்ணி கொடுங்க, எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 2 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பை வந்து ஊற வச்ச தண்ணியோடைய குக்கரில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடிட்டு அடுப்பு மேலே வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. 2 விசில் வேக விட்டு எடுத்தாலே போதும், நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. கையில் எடுத்து நம்மளுக்கு மசிச்சு பார்த்தா ஈஸியாக மசிய வரணும். இதுதான் சரியான பக்குவம். இந்த அளவுக்கு மசிய வந்ததுக்கப்புறம் இந்த கரண்டியாலே நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வெல்லம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சாச்சு. கரைஞ்ச வெல்லத்தை வந்து இன்னொரு பேனில் வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். மண் இல்லைனா நீங்கள் வடிகட்ட தேவையில்லை, மண் இருந்தால் கண்டிப்பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப்பு துருவி வச்ச தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வந்து நல்லா கெட்டியாகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு, தேங்காய் பூ, வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடுங்க. ஏன்னா இந்த குறைவான ஸ்டேஜ் வந்து கரெக்டாக ஆறினதுக்கப்புறம் நல்லா இறுக்கமாயிரும். பூரணம் வந்து எப்போவுமே ஆறி இருக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும். இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவுக்கு வந்து நான் 2 கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். அதாவது கடையில் வாங்கக்கூடிய கொழுக்கட்டை மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து தான் இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கொதிக்க வச்ச தண்ணியை வந்து மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கொழுக்கட்டை மாவு சரியான பதத்துக்கு நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், மாவை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம கொழுக்கட்டை வைக்கக்கூடிய பிளேட்டை வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மடிப்பு வந்து நம்ம எப்படி மோல்டு இல்லாமல் அந்த சொப்பு செய்யாமல் செய்யலாங்கிறது தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு வெள்ளை துணி, அதாவது காட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு இப்போ உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி கையால் நம்ம நல்லா தட்டிக்கிடலாம். இந்த மாதிரி கையால் தட்டி செய்யக்கூடிய மெத்தடு வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க வட்டமாக. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா வெளியில் வந்து வந்துடும் பூரணம். அதனால் அளவோட பூரணத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த துணியோடையே சேர்த்து மாவில் கைப்படாத மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. நல்லா அந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்ருங்க. எட்ஜஸ்லாம் நல்லா சீல் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் பூரணை வந்து கொழுக்கட்டை வேகும்போது வெளியில் ரிலீஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த ஓரங்கள்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி நல்லா விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மோல்டே இல்லாமல் சொப்பு செய்யாமலே ஈஸியான மெத்தடில் எல்லாருமே செய்யக்கூடிய மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொழுக்கட்டை வைங்க, அப்போ தான் சாஃப்டாக வேகும். இப்போ மூடியை வச்சு மூடிட்டு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்து ஹார்டாக போயிடும். அதனால் 8லேருந்து 10 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக பலபலன்னு ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2வதாக சாக்லேட் மணி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
சுகரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மேல் மாவுக்கு வந்து கொஞ்சம் போல் இனிப்பு சுவை இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதால நான் கொஞ்சம் போல் சுகரும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே டயத்தில் நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றினா பக்குவம் சரியாக வராது. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சாக்லேட் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கையில் வந்து லைட்டாக நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். சின்ன சைஸுனாலும் சரி, கொஞ்சம் மீடியம் சைஸுனாலும் சரி, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து லாவரியாங்கிற ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ், அதாவது இடியாப்ப கொழுக்கட்டைன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். அந்த ரெசிபியை வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மணி கொழுக்கட்டை வந்து நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சுட்டு மூடிட்டு நல்லா ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அது வேகட்டும். இப்போ வந்து சாக்லேட் வந்து நான் இதுக்கு வந்து நார்மல் டெய்ரி மில்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை தான் நான் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துட்டு மைக்ரோ ஓவனில் வந்து நான் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அடுப்பில் வந்து தண்ணியில் வச்சுட்டு இன்டைரக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட்டும் பட்டரும் சேர்ந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தனியாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் இப்போ கொழுக்கட்டை வெந்திருக்கதையும் பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய கொழுக்கட்டை நல்லா பலபலன்னு நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா நாட்டு சக்கரை வந்து கரையட்டும். கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மணி கொழுக்கட்டையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா நாட்டு சக்கரை வந்து நல்லா அந்த மணி கொழுக்கட்டையில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டர் அண்டு சாக்லேட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சாக்லேட் கொழுக்கட்டைக்கு வந்து இதை சேர்க்கும் போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மில்க் மேடும் சாக்லேட்டும் சேரும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மணி கொழுக்கட்டைனால கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும், விருப்பம் இருந்துச்சுன்னா நட்ஸ் பவுடரும் சேர்த்துட்டு குழந்தைகளுக்கு பரிமாறினீங்கன்னா சூப்பரான சாக்லேட் மணி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.